ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு 5 மந்த்துக்கு எப்படிலாம் சேவ் பண்ணலாம். இந்த இயரில் இது வரைக்கும் எதுவும் சேவ் பண்ணலைனாலும் இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னும் 5 மந்த் இருக்குது. அந்த 5 மந்தில் குறைஞ்சபட்சம் நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த 5 மந்தில் நம்மளால் ஒரு 10,000 ருபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணிட முடியும். குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு 2000 சேவ் பண்ணால் கூட 5 மாதத்துக்கு நம்ம 10,000 சேவ் பண்ணிடலாம். மந்த்லி சேல்ரி வந்த உடனே நம்ம ஒரு 1000 ருபீஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மாத செலவுகள்லாம் போக அந்த மந்த் லாஸ்ட்டில் நமக்கு கண்டிப்பாக ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் ஏறும். அப்போது மொத்தமாக 2000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்கான செலவுகளை நம்ம நோட் பண்ணி செலவு பண்ணாலே நம்ம எதில் அதிகமாக அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதிகமாக நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்போம். ஒரு மாதத்துக்கு நம்மளே அறியாமலே ஆன்லைனில் 2000லேருந்து 2500 வரைக்கும் நம்ம வாங்கியிருப்போம். ஆன்லைனில் எந்த ஒரு பொருளையும் பார்த்த உடனே ஆர்டர் பண்ணாமல் அந்த பொருளை கார்ட்டில் போட்டு வச்சுருங்க. மந்த் எண்டில் நம்ம எத்தனை ஐட்டம் கார்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய லிஸ்ட்டே இருக்கும். அதில் நிறைய ஐட்டம் நமக்கு தேவையில்லாமலாம் இருக்கும். 1 மந்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆன்லைனில் எந்த ஒரு ஷாப்பிங்குமே பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேமெண்ட். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. 100 ரூபா 50 ரூபா கூட நம்ம இப்போ ஆன்லைனில் பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேஷாக செலவு பண்ணும்போது தான் நமக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றதுக்கான கணக்கு இருக்கும். நம்மளால் எதுவுமே சேவ் பண்ண முடியலையேன்னு நினைக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாலே 1 மந்த்துக்கு நம்மளால் 1500லேருந்து 2000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இது ஒரு சேலஞ்சாக வச்சு இந்த 5 மந்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மந்த் லாஸ்ட்டில் எவ்வளோ நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.